சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம் 1984ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் தாங்கள் மெய்ஞானம் அடைந்த நாளாக போற்றப்படுகிறது. மெய் என்றால் தமிழில் சரீரம் என்று அர்த்தம் சொல்லப்படும் நிலையில் ஆத்மாதானே ஞானத்தை அடைந்து ஒரு மனிதனை மகானாக்குகிறது. அப்படி இருக்கும்போது தங்களது ஞானம் பெற்ற திருநாளை ஆத்ம ஞானம் பெற்ற நாள் என்று அழைக்காமல் மெய்ஞானம் பெற்ற நாள் என்று அழைப்பதன் காரணம் என்ன? பொய்யாயின எல்லாம் போயகல வந்தொருளி மெய்ஞானம் தன்னை மிளிர்விக்கும் மெய்யறிவே. இதுதான் மாணிக்க வாசக பெருமானுடைய பாடல். இப்போ இந்த உலகத்தில் நீ பார்க்குற எல்லாமே பொய் தான். ஒரே ஒரு மெய் இருக்குன்னா அது கடவுள் தான். ஏகைவ சத்தியம். உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு சத்தியம் ஒன்றே ஒன்று, அது கடவுள் தான், ரெண்டாவது கிடையாது. அதனால் மெய்ஞானம் என்பது இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட ஞானம்ங்கிற அர்த்தத்தில் நீங்கள் யோசிச்சா தான் இந்த கேள்வி வரும். ஒரு உலகத்திலே நிஜமான மெய் எதுவோ அதுக்கு பொய்யாயின எல்லாம் போயகலை, எல்லா பொய்யும் போயிட்டு எது ஒன்று லாஸ்ட்டில் நிற்குமோ அதை தெரிந்து கொள்ளுகிற ஞானம், அதுதான் மெய்ஞானம் என்பது. ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட் டு ட்ரூத். தமசோமா ஜோதிர்கமய, இருட்டிலிருந்து வெளிச்சம். அசத்தோமா சத்தியமய, அசத்தியத்திலிருந்து சத்தியம். மிருத்யோர்மா அமிர்தங்கமய, மரணத்திலிருந்து மரணமில்லாத பெருவாழ்வு. இதுதான் ஹையஸ்ட்டு டெரிவேஷன். இந்த மூணையும் யார் கொடுத்துருவாங்க? உலகத்தில் இருக்கிற யாராவது கொடுத்துட முடியுமா? ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட் டு ட்ரூத், ஃப்ரம் டெத் டு எட்டர்னல் லைஃப், இதெல்லாம் யாரால் கொடுக்க முடியும்? கடவுள் தான் கொடுப்பார். அதனால் உலகத்திலே பெரிய மெய் என்பது. அதாவது திருவள்ளுவர் சொல்கிறார், ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய் உணர்வு அன்பிலவர்க்குங்கிறார். நீ மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களாலும் எந்த அறிவை பெற்றிருந்தாலும் கூட அதெல்லாம் உனக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. இப்போ மெய் உணர்வுங்கிறது என்ன? அது அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு உபதேசம் அருளியவா. அரிதாகிய மெய்ப்பொருள் எது? கடவுள். அதுக்கு அடையிறதுக்கு என்ன உபதேசம் கொடுத்துருக்கேங்கிறது தான் பாடல். அதனால் நிஜமான மெய் என்பது கடவுள் வருஷம்தான். இப்போது பட்டினத்தார் இருந்தார். அவர் காம்பேரி பூ மட்டுங்கிற பெரிய பணக்காரன், கப்பல் கம்பெனியெல்லாம் வச்சுன்னு வசதியாக தான் இருந்தார். ஒரு ஓலை நெருக்கல சிவனே அவருக்கு மகனாக காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாயின் போயிடுறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? பாரனைத்தும் பொய்யனவே பகர்ந்து துறக்கிறார். அவ்வளோ பெரிய பணக்காரர். அவருடைய வீட்டு வாசலில் இருந்த முத்துப்பந்தில் அந்த நாட்டினுடைய ராஜா பிரித்து போடுறான் பொறாமையில். மறுநாள் அவன் வாக்கிங் போகிற போது பார்த்தா மாணிக்க பந்தல் போட்டுக்காரு. அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு ஒரு கோமத்தை கட்டின்னு போய் மரத்தடியில் உக்காந்துட்டு அப்படியே ஒரு ஞானி ஆகிட்டாரா இல்லையா? அந்த மாதிரி. அதனால் உலகத்தில் இந்த பணம் காசு இதெல்லாம் இருக்குது இல்லையா? அகம் மாடு மடந்த எனும் மூவாசையில் முயங்குவனோன்றார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூணுலேயும் நான் மயங்கி இந்த உலகத்தில் இருப்போம். ஞானாகரனே நவிலத்தகுமோ, ஞானத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்குன்னே என்னால் எப்படி என்னை எக்ஸ்பிளைன் பண்ணியும். யானாகி என்னை விழுங்கி தானாய் தன்னை நின்றது தற்பரமே. நான் காணாமல் போயிட்டேன், நான் விழுந்து நீ ஆனாய். அதனால் யானாகிய என்னை விழுங்கி மை அண்ட் மீ ஆர் கான், தானாய் தன்னை நின்றது தற்பரமே. அப்போ எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உயிர்ந்து போனேனே அப்படின்றது. அக்கார கடைசின்னா நான் சக்கரை பொங்கல் கடவுளை அந்த மாதிரி சொல்கிறார். சொல்லிவிட்டு நான் உன்னை அடைந்தேன், உயிர்ந்தேன்னா உருப்பட்டேன், போனேன்னா நானே காணாமல் போயிட்டேன்னு அர்த்தம். இதுதான் நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே அப்படின்னா, நான் வேறு இல்லை முருகா நீ வேறு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹையஸ்ட்டு மெர்ஜிங் ஆஃப் தி ஸ்பிரிட். அதுதான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். மற்றபடி இந்த உலகத்தில் நீ எதை தேடினாலையும் எதை அழிஞ்சாலையும் அதெல்லாம் ஒன்று கூட உதவாது. அதனால்பட்ட அலெக்சாண்டர் அவனுடைய சவப்பொட்டியில் 2 பக்கம் 2 ஓட்டை வைக்க சொன்னான். எதுக்குன்னு கேட்டாங்க. அந்த ஓட்டை 2 வழியாக என்னுடைய 2 கை இப்படி வச்சு என்னை பாட்டை கட்டி தூக்கின்னு போங்க, அதை பார்த்தாவது மாஞ்சி மாஞ்சி உலகத்தையே ஆளணும்னு நினச்ச அலெக்சாண்டர் கூட
சாகிற போது 2 கையை வெறுங்கையோடு தான் எடுத்துன்னு போனாலும் புத்தி வரணும் ஜனங்களுக்கு அப்படின்னாலும். ஸோ அல்டிமேட்லி நீ எதை தேடுறாயோ அது கிடைக்க 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 உனக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இதில் எதையுமே நமக்கு சந்தோஷம் இருக்காது. இப்போ ஒரு வெயில் காலம், நீ வந்து ஜில்லுன்னு இருக்குதுன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற. என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் ஜாஸ்தி உனக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். என்னால் யோசனை பண்ணு. ஒரு தண்ணியை தேடுற ட்ரிங்க்ஸு, அந்த ட்ரிங்க்ஸு குடிக்கிற போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ ஊறுகாய் மிக்சர் தொட்டுன்னு குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஹேங் ஓவர் வந்துடும். நிறைய பேர் இதுலேயே மாட்டிக்கணும். மறுநாள் காத்தால் ஒரு ஹேங் ஓவர் பெக்குன்னு ஒன்று குடிக்கணும். அப்போ தான் அவனுக்கு மறுநாளே விழியும். அதில் ஒரு ஆமை இருந்ததாம். அந்த ஆமை எப்பயும் சேத்துலேயும் கடந்தது இல்லையா. அதை ஒரு ஆள் என்ன பண்ணால், ஒரு விறகு அடுப்பு மூட்டி பாத்திரத்தை வச்சு ஆமையை தூக்கி போட்டு தண்ணி ஊற்றி கீழே இருந்து நெருப்பு பற்ற வச்சான். அது வரைக்கும் சேத்துலேயே கிடந்த அந்த ஆமைக்கு அவ்வளோ சுகமாக இருந்துச்சான். எவ்வளோ நல்லா இருக்குது, பிரம்மானந்தம்னு நினச்சிருந்து தான். அந்த தண்ணி கொதிக்க 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 அதுக்கு தெரிஞ்சதான் நம்ம எதை சுகம்னு நினச்சோமோ அது எவ்வளோ மோசமான விஷயமா இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா அது மேலே கருதெல்லாம் பிச்சு போட்டு தின்ன ஆரம்பிச்சிட்டான், மசாலா பொடி போட்டுன்னு. அந்த மாதிரி தான் நாம் கூட இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எந்த சுகமாக இருந்தாலும் கூட அது காமினி காஞ்சனம் பண்ணுறாரு ராமகிருஷ்ணர். காமினின்னா பெண்ணு, காஞ்சனம்னா பொண்ணு, பெண் பொன், இந்த மாதிரி இதில் இருந்தெல்லாம் அந்த நேரத்துக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். இப்போ நீ வந்து ஒரு நடந்து போயிட்டுருக்க, ஒரு சைக்கிள் வந்தால் அது சொகுசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு மாருதி கார் வாங்குவேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய கார் வச்சுருக்கானேன்ட்டு நீ இதை வச்சுட்டு அந்த மாதிரி பெரிய கார் வாங்குவேன். இது ஒரு எண்ட்லெஸ் சேஸ், ஒரு மயமான வேட்டை. இதுக்கு விடிவே கிடையாது. ஆசைக்கோர் அளவில்லை, அலைகடல் முழுது கட்டி ஆளினும் ஆசைக்கோர் அளவில்லை அப்படின்னா. நீ இன்னும் தான் அதை முழுகிட்டு போவியே தவிர அதிலிருந்து வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய ஜனங்க இதெல்லாம் தெரியாமல் தான் மாட்டிக்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன், எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவும் என் பேரில் கிடையாது. இதில் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது. எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. உன்னால் முடியுமா? ஐ எம் நாட் அட்டாச் டு திஸ். ஒரு தாமரையில் தண்ணி மாறின்றது இதுதான். தாமரையில் தண்ணியில் இருக்கும், ஆனால் தண்ணி அது மேலே படவே படாது. அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகலும் உலகத்தோடு ஒட்டாது ஒழுகலும் புதிய தவமாம். டு பி வித் த வேர்ல்ட் அண்ட் டு பி வித்தவுட் இட் இஸ் தி ரியல் டெஃபினிஷன் ஆஃப் எ நியூ ரெனன்சியேஷன். அவ்வளோதான். உலகத்தில் எல்லாம் இருக்கணும். என்கிட்ட என்ன இல்லை பாரு, நல்லா வாட்சி காட்டியிருக்கேன், நான் ட்ரெஸ்ஸை டெய்லி ஒன்று மாற்றிக்கின்னு தாங்கிறேன். ஆனால் ஐ எம் நாட் அட்டாச் டு எனி திங். எதுலேயும் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சாப்பாடு கிடைக்குமோ அதே மாதிரி எனக்கு கிடைக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி கூட கிடைக்கும். நான் சாப்பிட மாட்டேன், இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கண்டென்டட் லெவல் வரும். ஆசானுகளும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னா. ஆசா நுகலம், அதுக்கு முன்னாடி என்ன, ஆசைக்கூர் பக்தனேன், எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்தனாகிறன்றது முதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஆசா நுகலம் துகளாயினவே, எல்லா ஆசையும் பிளாஸ்ட் ஆகி போயிட்டு பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு. எனக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க, கடவுள் கொடுத்த வேலை இது. உங்களுக்கு ஏதோ நான் நல்ல விஷயம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களா, பிரசாதம் பழம் கொடுத்தாங்களா, சாக்லேட் கொடுத்தாங்களா, பாட்டு பண்ணாங்களா, ஆர்த்தி காட்டினாங்களா, சேட்டிங் பண்ணாங்களா, இந்த இடம் சுத்தமாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்த்துனேன். இவ்வளோவும் பார்க்குறதுனே எனக்கு இது நான் என்ன ஆகணும் சொல்லி பார்க்குறேன். எல்லாத்தையும் இவ்வளோ மெட்டிகுலஸாக பார்த்து பார்த்து பண்ணுறோம். இதில் எனக்கு ஏதாவது ஆகணுமா, நீயே சொல்லி பார்க்கலாம். இதுதான் எனக்கு கொடுத்த வேலை, கடவுள் எனக்கு கொடுத்த வேலை. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷில் அது ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஐ எம் நாட் அட்டாச்ட் எனி திங், nor I own anything in my mind also. Not owning in mind also is the highest level. என்ன இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஒரு தோல் மேலே துண்டு போட்டுன்னு போயிட்டே இருக்கணும் எப்போ வேணாலையும். இது இப்போ காப்பந்து பண்ணணும், அதை செட் பண்ணணும், இது இன்னார் பார்த்துக்க சொல்லணும், எழுதி கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணால் நீ மகனம் ஆகவே முடியாது. ஒரு ஆள் ஒரு சாமியார்கிட்ட போனான், சாமி வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு. சரி, எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட வந்துரு, மாத்திரை கொடுக்குறேன். காலையில் 7 மணிக்கு ரெட்டு மாத்திரை போட்டால் நீ செத்த மாதிரி ஆகிடுவேன், ஆனால் உனக்கு ஒன்று சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னா. அப்புறம் நான் 8 மணிக்கு வந்து பச்சை மாத்திரை கொடுக்குறேன், அப்போ எழுந்திரிச்சிடுவேன். நிஜமாலுமானா நிஜம். 7 மணிக்கு வந்து அவன் மேலே அவங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க எல்லோரும் வந்து கத்தினேங்கிறாங்க. சாமியார் வர்றாரு, என்னம்மா, என் வீட்டுக்காரர் போட்டார், என் பையன் போட்டான், எங்கள் அப்பாவும் போட்டாங்க. நான் ஒன்று செய்கிறேம்மா,
என்னால் வந்து நீங்கள் யாருன்னா உங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா அதை போட்டு அவனை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டார். நீங்கள் தான் வயசானவங்க, கொடுத்துருங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளை கூட்டிக்கிட்டு நல்லாக்கிட்டோன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் இன்னும் காசி போல ராமேஸ்வரம் போலைங்க, அவன் பிறந்தாவே இருக்கட்டும்ன்ட்டாங்களாம். குழந்தைங்கிட்ட சொன்னாங்களாம், உங்கள் அம்மா நல்லாக்கிட்டோம்பா, உங்கள் அண்ணனா கூட உங்கள் தாத்தா பாட்டி நல்லாக்கிட்டோம், நீங்கள் யாருன்னா ஒருத்தர் கொடுத்துருங்க. அவர் போனால் போட்டுங்க, எங்கள் அம்மா பார்த்துக்குவானா. ஒய்ஃப் கிட்ட போய், அம்மா நீ தான் கரெக்டாக மீந்துருக்கிற அப்படின்னு அவன் சொன்னாலாம். அந்த அளவு வேறங்கட்ட மனுஷங்க, நான் பார்த்துக்கிறேங்க, 4 வீட்டில் வேலை செஞ்சாவது குழந்தைங்கள பார்த்துக்கிறேங்க அப்படின்னாலாம். ஒரு பச்சை மாத்திரை கொடுத்து எழுப்பா, இவங்கெல்லாம் உன்னை நம்பினுக்கிறது நீ நினச்சின்னுக்கிறேன்னு. இந்த கதை தான் உனக்கு, இந்த கதை தான் எல்லாருக்கும். நம்ம நினச்சின்னு இருக்கோம் இவங்கெல்லாம் நம்மளை பற்றி தான். நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு. இதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயன்றார் அவர். வேலை நம்மனும் வருவானேல் தம்பி தனைய துணையாமோ. யம தர்மம் வரப்போது இவன் தம்பி மச்சான் மாமன்னா விட்டுறப்போறானா. என்னதான் பண்ணோன்னா, உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவளை வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவகனியை சேர கருதுகிறேன். எப்போ பாரு புனாக்கு சாப்பிடலாமா, இட்லி சாப்பிடலாமா, செட்டு தோசை சாப்பிடலாமா, கேஎஃப்சியில் சாப்பிடலாமான்னு அழிஞ்சுட்டு இருக்கேனே தவிர சிவனுடைய ஞான பழமகிற முருகன் அடையணுன்றதுக்காக என் மைண்டில் எண்ணமே வரமாட்டேனுதே அப்படின்றது தான் பாட்டு. இப்போ நம்ம தேட வேண்டியது இறையை, வல்லினரா இறை. நாம் தேடிக்கொண்டிருப்பது இறையை, இடையினரா. 2 ராக வித்தியாசங்கிறதுல, ஒன்று இந்தரா, இன்னொன்று இந்தரா. ஸோ நாம் தேட வேண்டியது இறையே, ஆனால் தேடிக்கொண்டிருப்பது இறையே. இதுதான் உலகத்தில் எல்லாரும் செய்கிற தப்பு ஆல் த டைம். இதுதான் பாரதி சொன்னான், தேடிச்சோறு நிதம் தின்று. எங்கே நல்ல சாப்பாடு இருக்குன்னு போய் ஒவ்வொரு நாளும் அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிட்டுங்கிறது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, அவங்க இப்படி இவங்க இப்படி ஊர் கதையெல்லாம் பேசினே உட்காந்துக்கிறது. பேசண்டே பேசினது. தப்பித்தவரி கிரிக்கெட் சீசன் வந்துச்சுனாக்கா கிரிக்கெட்டை பற்றியே பேசின்னு இருப்பாங்க. ஏதோ ஒன்று, இவனுக்கு நிஜமாக ஒன்றும் தெரியாது கிரிக்கெட் பற்றி, சும்மா தனக்கு தெரியுங்கிற ஒரு மேதாவிலாசத்தை காட்டிக்கிறது. ஸோ கிரிக்கெட் பேச பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி சந்தோஷமாக இருக்கானா, இவன் உள்ளுக்குள்ளே துக்கமாக தாங்கிறான். மனம் வாடி துன்பம் மிக உழன்று. சரி இவன் தான் கேட்டான்னா, மற்றவங்களுக்கு மனசு கஷ்டம் வர்ற மாதிரி நிறைய செயல்களை செய்கிறான். பிறர் வாட பல செயல்கள் செய்து ஒரு நாள் ஏமா வர்றான், இவன் போய் நேர்க்க வேண்டியது தான். கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனித வாழ்க்கை அப்படிங்கிறான் பாரதி. இதுதான் உண்மை. உலகத்தில் ஒரு ரயில் என்ஜின் இருக்குதுன்னு, அந்த காலத்து ரயில் இன்ஜின், இப்போல்லாம் டீசல் எல்லாம் வந்துச்சு, எலக்ட்ரிக்கெல்லாம் வந்துச்சு. அதில் நெருப்பு என்ஜின் இருக்கும். அந்த என்ஜின் டிரைவர் என்ன பண்ணுவான், கறி எடுத்து அதில் போட்டுன்னே இருப்பான். அந்த கறி எரிஞ்சு கணக்கணக்கான அப்படியே நெருப்பு மாதிரி ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளுகிறானா, என்ஜின் டிரைவர் மாதிரியே ஒரு ஆள். அவனும் ஒரு நெருப்பை மூட்டிக்கிறான். எங்கே மூட்டிக்கிறான்னா சுடுகாட்டில் மூட்டுறானா. சுடுகாட்டில் ஒரு நெருப்பை மூட்டிருக்கான் ரயில்வே என்ஜின் டிரைவர் மாதிரி. எப்படி என்ஜினில் கறி தூக்கி போடுறானோ அப்படி இவன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொன்றும் அடுத்து மனுஷங்களுடைய உடம்பை போட்டுனேக்கிறானா அந்த சுடுகாட்டு நெருப்பில். அப்போ அவன் பார்க்கறது இல்லையா, இது ஆண், இது பெண்ணு, இது இந்து, இது முஸ்லீமு, இது குழந்தை, இது பெரிய ஆள், இதெல்லாம் பார்க்கறது இல்லையா. அதனால் என்ன பண்ணுறான் அவன், கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பையு கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணங்கள் எல்லாம் சுடுகாட்டில் பார்த்த பின்னால் கூட கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பையு அழல் வாய் சுடலை தின்ன கண்டும். நெருப்பினுடைய வாய் இது எல்லாத்தையும் பக்கு பக்குன்னு சாப்பிட்டே உட்காந்துருக்கு. இன்னும் இந்த உலகம் நிலையானது என்று நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மணிமேகலையில் வருது. ஒரு ரோடு வழியாக போயின்னுக்கிறார் பட்டினத்தார். ஒரு ஆள் செத்து போட்டான்னு எல்லாரும் அவன் மேலே விழுந்து அழுதுன்னுக்கிறாங்க. பட்டினத்தார் ரொம்ப விழுந்து அழுகுறாரு. எல்லோரும் ஏங்க அவர் ரொம்ப வேண்டியவர் அவங்களுக்கு என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் செத்துட்டாருன்னு நீங்கள்லாம் அழுறீங்க, நீங்கள் சாகிற போது எனக்கு தகவல் எப்படி கிடைக்கும், ஆனால் இப்பயே உங்களுக்கு சேர்த்து அழுதுட்டேன்னாராம். செத்த பிணத்தை பார்த்து சாம்பிணங்கள் அழுமா போல் அப்படின்னா இதுதான் அர்த்தம். செத்து போன குழந்தை பார்த்து சாக போகிற பணங்க அழுதுட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உலகம் எதுவும் நிஜம் கிடையாது. இந்த உலகத்தை நீ பார்க்குற எதுவும் நிஜம் கிடையாது. அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. பிறவி என்ன இந்த ஒரு பிறவியா,
நீ செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேனுங்கிற மாதிரி எவ்வளவோ பிறப்பு எடுத்துட்டேன். ஒரு பிறவியில் ஏழையா, ஒரு பிறவியில் பணக்காரனா, ஒரு பிறவியில் குருடனா, ஒரு பிறவியில் முண்டியா, மண்டனா, ஆணா, பெண்ணா, அலியா, எல்லா விதமான பிறப்பும் நாமளும் எடுத்துட்டோம். எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன்ற மாதிரி. நம்ம யாரும் புதுசு கிடையாது. இந்த உலகத்தில் எப்பயும் இருக்கிறவங்க தான் நம்மெல்லாம். இந்த உலகத்தில் அனுபவங்களுக்காக நம்ம வந்திருக்கோம். ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் இறந்து எமலோகத்துக்கு போகிறபோது கடவுள் சொல்வார், நான் இனிமேல் ஆசையெல்லாம் விட்டு ஆசா நுகலம் துகளாகி பேச அனுபூதிக்கு வந்து ஞானியாக போகிறேன் தானே பூமிக்கு போனேன். நான் உனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்து கார் பங்களெல்லாம் கொடுத்தேனே, நீ ஏன் புத்தியாக இல்லை உலகத்தில் அப்படின்னு கேட்குறாராம் சாமி. இவன் சொல்கிறான், நான் பணக்காரனன்றதுனால அந்த வசதியிலெல்லாம் மாட்டிக்கினேன். அடுத்த தடவை என்னை ஏழையாக போட்டுரு, அப்பயாவது நான் உருப்படுறேன்னு நான் பார்க்கலான்னு தான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அடுத்த பிறவியில் அவன் வர்றபோது பூமிக்கு ஒரு ஏழையாக போட்டுறாங்க. எங்கேயோ கோயில் வாசலில் உட்காந்துட்டு யாராவது போடுவாங்களா தட்டலன்னு காத்துன்னுட்டு அப்படி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையில் இருப்பான். அப்பயும் உருப்பிட மாட்டான். கோயில் வாசல்லே இருப்பான். சாமி கும்பிடணும், கோயிலுக்குள்ளே போகணும், இதெல்லாம் அவன் யோசனை பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுவான், யார் என்ன போட போகிறாங்கன்ற மாதிரி பார்த்துக்கின்னு இருப்பான். பிச்சைக்காரன் இருந்தாக்கா ஒரு 4 வீட்டில் போய் 5 வீட்டில் போய் எல்லாம் பண்ணுவான். அவனுக்கு எது பிடிக்குதோ அது எடுத்து மற்றெல்லாம் அவனே கொட்ட நாய்க்கு போட்டுருவான். அப்போ மேலே போகிறபோது சாமிக்கு கேட்பார், நீ தானே சொன்ன ஏழையாக போடுன்னு, அவனை ஏழையாக போட்டேன், நீ ஏன் என்னை நினச்சி உருப்படுறதுக்கான வழி தேடிக்காமல் இப்படி வந்தேன்னு. இப்படி தான் நாம் எல்லாம் ஒவ்வொருத்தடையும் கடவுள் நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. நீ திருப்பியும் பூமிக்கு வந்து இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு நீ தப்பிக்க வந்த நீ இன்னும் ஏதாவது புதுசாக விதை போட்டு போயிடுற. இன்னும் ஆசைகளை வளர்த்துக்கிட்டு போகிற, இன்னும் அது வேணும் இது வேணுங்கிற மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்தில். அதனால் இந்த ஆசைகளில் துறக்கிறது தான் உலகத்தை பெரிய. அற்றது பற்றேனில் உற்றது வீடு. வீடுன்னா என்ன, மோட்சம். அப்போ இந்த உலகத்தில் எது மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது, விடு, எல்லா ஆசைகளையும் விடு. அப்போ வீடுன்னா மோட்சம்னு அர்த்தம். முடியுமா? மற்றும் பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன். எல்லா பற்றையும் விட்டுட்டு பகவானே உன் பாதத்தை மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன், இனி பிறவா வரமேதுவேன். ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டாங்கன்னு பிறந்து தொலைச்சிட்டேன். இந்த பிறவியில் நான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கேன். அதனால் இனிமேல் நான் உலகத்தில் பிறக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கும். இது முடியுமா சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, பூஜை பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எதுக்காக பண்ணுறீங்க? இந்த உலகத்தில் இன்னும் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஒரு வீடு வாங்கிக்கணும், கார் வாங்கிக்கணும், ஸ்கூட்டர் வாங்கிக்கணும், பசங்களை நல்லா வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அவங்க கல்யாணம் கட்டி வைக்கணும். இதுதானே உங்களுடைய ஹோல் சேஸ். ஒரு மாயமான் வேட்டை. ஆனானப்பட்ட சீதையே பொன்மான்னு நினச்சி மாயமான் மேலே ஆசை வச்சான். அதனால் ராமரன் எனக்காக அந்த மானை பிடிச்சிடுவான்னு சொன்னான். கடைசியில் என்னாச்சு, இந்த பெண்மானுடைய புத்தி கட்ட தனத்தினால ராமரை பிரிஞ்சு அசோகவனத்தில் போய் உட்காந்து நின்றுட்டு, ராமரும் கண்டீருங்கம்பலமாக என் முன்னாடி எங்கே போனான்னு தெரியாத குரங்குங்களெல்லாம் கூட்டின்னு போய் சண்டை போட்டு ராவணங்கிட்டேருந்து மீட்டு அதுக்கப்புறம் கூட்டின்னு வந்தாரா இல்லையா? அப்படி தான் லைஃப்ன்றது. அப்போ ஒரு மனித வடிவில் வந்த தெய்வமாக இருக்கக்கூடிய ராமனும் சீதையுமே இந்த பொன்மான் மேலே ஆசை வச்சு வாழ்ந்தது தானே உங்கள் ராமாயணன்றது. துரியோதனங்கிறான், அவனுக்கு என்ன பஞ்சம் இருந்துச்சு, எல்லாமே தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு என்ன இருந்தது, மண் ஆசை. 5 ஊர் கேட்டான், கிருஷ்ணன் சொல்லிட்டு கொடுறான்னாக்கா பஞ்சபாண்டவ கொடுத்து தொலைக்க வேண்டியது தானே. இவங்க அது கூட கொடுக்க மாட்டேன்னா. அப்போது பெண்ணாசையில் கேட்டான் ராவணன், மண்ணாசையில் கேட்டான் துரியோதனன். இந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் அகம் மாடு மடந்த எனுமும் ஆசை, மண் பெண் பொன், இந்த 3ல் ஏதோ ஒன்றுத்தில் மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் திருப்பி 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 ஜனங்க வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் மாயை. அதனால் சிவபெருமானை பற்றி என்ன சொல்கிறாங்க, மாய பிறப்பருக்கும் எம்பிரான் பதமென்றே. திருவண்ணாமலையில் இருக்கிறவங்கள பற்றி இந்த பாட்டு. திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், டெய்லி கோபுரத்தை பார்ப்பாங்களாம், சாப்பிட்ற போது சிவனை நினச்சிக்குவாங்களாம். இப்போ மாய பிறவி மறுக்கருக்கும் எம்பிரான் பதமென்றே ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்தலேனே அருணாபுரி நாட்டினிலேன்னு ஒரு பாட்டுக்குது. அப்படி சிவபூஜை செஞ்சு உண்றவங்க போட்ட எச்ச சாப்பாடை சாப்பிட்ற ஒரு நாயா நான் திருவண்ணாமலையில் பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பாட்டுக்குது.
அதனால் நம்ம பெரியவங்க இதெல்லாம் தான் தேடிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவில் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும். ஏதோ ஒரு கல்யாணம் விழான்னா தான் எல்லாரும் ஒன்றா வருவாங்க. அது வரைக்கும் அவன் விவசாயம் பண்ணின்னு அவனுக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் என்னென்ன விவசாயம் 2 தானே தொழில் இருந்தது. ஃபேக்ட்ரி கிட்டலாம் பின்னால் 16ஆம் நூற்றாண்டில் வந்தது தான். ஒரு கல்யாணம் காட்சின்னா எல்லோரும் ஒன்றா வருவாங்க. முதல் பாயிண்ட்டு. 2வது ஒரு வீடு இருக்குதுன்னா அதில் ஒரு 3 பசங்க இருக்காங்க, 3 மருமகங்க, அவங்களுக்கு ஒரு 5, 6 குழந்தைங்க இருக்குன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க. அண்ட் அவங்கவுங்க ஏதோ ஒரு சினிமா பாட்டு வருங்கள, அம்மா கையில் கொடுத்து போடு செலக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செலக்கண்ணு. எல்லோரும் கொண்டு வந்து அந்த வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடத்துகிற மனப்போக்கம் லேடிஸ்க்கே வந்துச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவாங்க. இப்படியெல்லாம் இருந்த சமுதாயம் தான் இது. இப்போ அப்படியெல்லாம் இருக்குதா இல்லையா? லௌகீக இது ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டின்னு வர்றா. வர்றபோது சொல்லிடுறா, பாருங்கள் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க, வாங்க தனி கொடுத்துடும் ஃபுல்லான்னு இவ பாட்டிக்கு ஹஸ்பண்டை கூட்டின்னு போடுவா. அதனால் உலகம் பூரா சுயநலம் சார்ந்து தான் இயங்குது. ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு நல்ல வாழ்க்கை முறை, ஒரு கட்டுக்கோப்பு இந்த காலத்தில் கிடையாது. அண்ட் அந்த காலத்தில் இருந்தவங்கள பாரு, 70, 80 வயசு ஆனால் கூட கண்ணாடி இல்லாமல் நல்லா படிப்பானுங்க. இந்த காலத்தில் குட்டி குட்டி பசங்கள்லாம் கண்ணாடி போட்டின்னு சுற்றி இருக்கு. அப்போ லாஸ்ட் அவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆல்சோ இல்லையா? அந்த காலத்தில் இருந்தவங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க, நீ யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அட்டால் அளவறிந்து உண்க அப்படின்னு அளவாக சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. போட்டு ஹாக் பண்ணுறது, அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு, அங்கே போய் சாப்பிட்றது இங்கே போய் சாப்பிட்றது, தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம தேவையானது எது? கடவுள் அடையிறது. அதை தவிர எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த உலகத்தில் யாரோ 100ல் 1 குடும்பம் தான் இன்றைக்கி சாமி கிமியெல்லாம் கும்பிட்டு இருக்குது. மற்றவங்களும் சாமியாவது பூதமாவது மாதிரி இந்த வெளி உலகம் ஒரு ஃபேஷன், ஜனங்க நம்மளை மதிக்கணுங்கிற ஒரு போலியான அப்ரோச். நீங்களே நல்லா இருக்கிறீங்க. அதை விட ஏதோ எளிமையில் செம்மைங்கிறாங்க. சிம்பிள் லிவிங் ஐ திங்கிங்கில் இருக்கிறீங்க. ஒரு கோயில் வரீங்க, பாட்டு டான்ஸு இதெல்லாம் பார்க்குறீங்க, நல்லா தானே இருக்கிறீங்க. நீ அவங்கள பெரிய ஆள் நினச்சின்னுக்கிறீங்க. அவங்க வெளியில் தான் வேஷம், உள்ளுக்குள்ளே நிம்மதியே இல்லை. அவங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலையும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்கிறீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லை. யாரையும் மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஆளுக்கு போய் பணக்காரன்லாம் சம்பாதிச்சிருப்பான், வந்து அப்படியே ஷூ காலோடு கடிச்சிட்டு வந்து விழுவான். வேலைக்காரன் வந்து ஷூவை காட்டினா உண்டு, இல்லைன்னா அப்படியே கிடப்பான். இதுக்கு பேர் லைஃபா? இதுக்கு எதுக்கு கல்யாணம்? இதுக்கு நீ காரியம் பங்களாவையும் பணத்தையும் பேங்க்லேயும் வச்சுக்கிட்டு என்ன கிழிக்க போகிற? இதெல்லாம் ப்ராப்ளம். அதனால் சமரசனால நம்ம நிறைய பாட்டெல்லாம் எழுதிட்டோம். சொந்தம் என்றால் சிவசங்கரம் தான், ஸ்வர்க்கம் என்றாலே சம்ரக்ஷணதான். எந்த ஊர் யாரோ நீ ஏது மதம் என்று கேட்காத பேரன்பாலேதான். சிந்தையில் ஞானம் விதைப்பவன்தான், சீர்திருத்தி களை எடுப்பவன்தான், நல்ல கண்டு முதல் செய்பவன்தான், நாம் நாளும் உயர உழைப்பவன்தான். மாயையிலும் நம்மை தள்ளிடுவான். ஆழ்வார் ஊரிலேயும் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, அரங்கமான அகருளாலே கத்தி கதறுகின்றேன். ஓ ரங்கநாதா, எனக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, தேவையான விஷயம் இல்லை, தேவையில்லாத விஷயம் இல்லை, அன்பு கிடைக்காதான்னு நான் கத்தி கதறினே இருக்கேன். ஏன் அப்படிங்கிறது ஆன்மீகம். நீ கடவுளுக்காக யாராவது அழுகுறாங்களா? நீ சொல்லி பார்க்கலாம். ஜனங்க காசு கழுவுறாங்க, உறவுகளுக்கு அழுகுறாங்க, எல்லாத்துக்கும் அழுகுறாங்க. கடவுளுக்காக அழுறதெல்லாம் இல்லை. அழுதா 5 நிமிஷத்தில் கடவுள் கிடைப்பார். அழுதால் உன்னை பெறலாமே. கடவுளை பற்றி அடையிறது ஒரே வரி தான், அழுதால் உன்னை பெறலாமே. அந்த அழறதுன்றது எல்லாராலையும் முடியாது. அழறது தான் சொல்கிறது. நைந்து உருகி ஊற்றிடும் கண்ணீர் அதனால் ரோமம் சிலிர்ப்ப கரமரர் மொட்டித்து வம்மின் உலகியில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். ஆன்மீகம். அப்போ அழுறது தான் நம்மளால் முடிய மாட்டேங்குது. சிரிக்கிறது எல்லாருக்கூடையும் சேர்ந்து சிரிச்சிடுறோம். அழுறது மாத்திரம் என்ன பண்ணுறோம், மற்றவங்க என்ன நினச்சிக்கோங்களோ அதை அடக்கி நல்லா பண்ணுறோம். ஈவன் பெரிய லெவலில் இந்த காஞ்சி பெரியவரே கூட அவருக்கு கொஞ்சம் அழுக மாதிரி வந்ததுன்னு என்ன பண்ணுவாராம், விளக்கெண்ணெய் கொண்டான்னு வரான். கொண்டு 2 விளக்கெண்ணெய் ட்ராப் அப்படி கண்ணில் வச்சுட்டு இப்படியே கொஞ்ச நேரம் இருப்பாராம். ஏன்னா ஒரு சன்னியாசி எழுது அவனுடைய கண் தண்ணி பூமியில் பட்டாக்கா அது பூமிக்கு நல்லது இல்லையா. இப்படி அழுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோ பெரிய நிலைக்கு போனவங்களுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது.
அதனால் அழுறது தான் எல்லாத்துக்கும் வழி. ஆனால் அழுறது மாத்திரம் நம்ம செய்யவே மாட்டோம். அதனால் யார் ஒருத்தன் கடவுளுடைய அன்புக்காக அழுகுறானோ அவன் வந்து அடுத்த நிலையில் ஏன்னா நம்ம சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து கல் மாரி ஆகிப்போச்சு ஆசைகளால். அதனால் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக, நெஞ்சம் ஆசைகளால் கனமாகிய கல்லாக மாறிடுச்சு. அந்த கனமாகிய கல்லை கரைக்கிறதுக்காக நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனை சரணடைந்து நான் இந்த பாட்டெல்லாம் பாட போகிறேன் அப்படின்றது தான் பாட்டு. இப்போ மனசு நமக்கு ஆசையினால் கல்லாக இருக்குது. அதெல்லாம் அந்த கல் கரையணும். ஒரு கனிவு வந்து கடவுளை போய் பார்த்தாவே நமக்கு ஒரு அழுகை வரணும். அந்த மாதிரி ஒரு நிலைகளில் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுள் ஈஸியாக கிடைக்கும். ஒரு செகண்டு தான் ஆகும். ஒரே ஒரு செகண்டில் கடவுளை பிடிக்கலாம். ஆனால் நம்மளால் அதை பண்ண முடியாது. நம்ம மற்ற எல்லாத்துக்கும் உலகத்தில் கேட்டுனே இருக்கிறோம். இந்த கடவுளுடைய தரிசனத்துக்கோ கடவுளுடைய அனுபவம் இல்லை அனுபூதிக்காகவோ நம்ம கேட்குறதே கிடையாது. எவ்வளோ பேர் கோயிலுக்கு போகிறீங்க, எப்பயாவது கடவுள்கிட்ட உன் தரிசனத்தை எனக்கு கொடுக்க மாட்டியா, அந்த மகானுக்கு கொடுத்தேன் இந்த மகானுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன், நானும் தான் உன்னை கும்பிட்டுங்கிறேன், எனக்கு ஏன் உன்னுடைய தரிசனம் கிடைக்கலன்னு கேட்குறோமா? நம்ம கேட்குறது இல்லை. உங்கள் எல்லார் பிரேயரையும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாம் லௌகீகமாக இருக்கும். இந்த உலகத்தில் எந்த ப்ராப்ளமும் வராது இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும். இது தவிர என்னத்த கேட்குறாங்க? சாமிக்கிட்ட போய் அழுகணும், அழுதா கிடைக்கும். நான் கூட அப்படி தான் அழுதேன். எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் தான் நான் அவ்வளோ பெரிய வீடு வாசல் பஸ்ஸு லாரி எல்லாம் வச்சு நல்லா தான் தரேன். ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன் ரத்னகிரி கோயிலில் 26 ஜனவரி 1984 இந்த அபிஷேகம். அவர் சொன்னார் 26 ஜனவரி குடியரசு தின லீவ் இருக்கும், அதனால் இந்த டேட்டில் நீ ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணிக்கோ, உனக்கு வருஷம் வருஷம் பூஜை அந்த தேதியில் நான் கொடுத்துட்றேன்னாரு. சரி, அபிஷேகம் நடக்குது. தேம்பி 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 அழுகுறேன். அபிஷேகம் நடக்கிற போதெல்லாம் அதுக்குன்னு இல்லை. பக்கத்தில் என் ஒய்ஃபெல்லாம் இருந்தாங்க, எல்லோரும் கச்சிப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நான் அழுது எனக்கு தெரிஞ்சே தானே அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கச்சிப்பல். அப்போ சாமி என்னையும் பார்த்தாரு, எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்பு நிகழும் ஆசிகள் அப்படின்னு எழுதினார். எனக்கு அப்போ கூட ஒன்றும் புரியல. நான் அண்ணா நகர் பங்களாக்கு வந்துட்டேன். வந்து நான் தனியாக தான் படுத்துக்குவேன். அந்த காலத்துலேயே என் ரூம் தனி. நான் படுத்துன்னுக்கிறேன். அப்போ நீ பார்த்தீங்கன்னா மந்திர ராகவேந்திர சாமி வர்றாரு, நேராக வந்த பாடுறன்றாரு. நான் அவரு நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. இறந்து கிடக்கிற என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை பாம்பு வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. அந்த பாம்பு அப்படியே மெல்ட் ஆகிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கம். ஒரு பெரிய சாமியார், தங்கமயமான ஒரு சித்தர் நிற்கிறாரு. சொல்கிறார், பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமின்றார். எங்கள் சித்தர்கள் பாஷையில் 8 ரூபான்னா அஷ்டமா சித்திகள். 11 பௌர்ணமிக்குள்ளே உனக்கு இந்த அக்கல்ட் பவர்ஸ், இந்த அஷ்டமா சித்திகளை கொடுக்குறேன் அப்படின்னு 2 மந்திரம் கொடுத்தார். ஒன்று சடாட்சரம் முருகன், இன்னொன்று அஷ்டாட்சரம் பெருமாள். அதுக்கப்புறம் என்னால் நார்மலாக இருக்கவே முடியல. எப்போ பாரு அது நீயே உட்காந்துருப்பேன், எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன், தட்டால்னு போய் விடுவேன். 10 அடி தள்ளி, உடம்புல ஒரு வலி இருக்காது, ஒரு அடி இருக்காது. அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். சட்டு போடாமல் செருப்பு போடாத ஒரு காய் வேஷ்டி கருப்பு வேஷ்டி ஜுவலமா பையில் போட்டுன்னு கிளம்பிட்டேன். நான் பிச்சைக்காரன் கூடலாம் போய் படுத்துக்குவேன், திருவண்ணாமலை கோயில் வாசலில் படுத்துக்குவேன், பஸ்ஸில் தூங்கின்னு போவேன், காட்டுக்கு போவேன். இப்படிலாம் இருந்தேன் நான். திரும்பி வர்ற ஐடியாவே கிடையாது நமக்கு. திரும்பி வரணுன்ற எண்ணமே கிடையாது. ஏன்னா ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டோம் நம்ம. அப்போ இந்த திருவண்ணாமலையில் ஒரு விசிறி சாமி இருக்கிற ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தால் சுற்றி இப்போ அவர் தான் சொன்னார், நீ ஒரு பிறவிலையும் தப்பு பண்ணுற, குடும்பத்தை விட்டு போகிறதுனால அடுத்த பிறவி வந்து உன் கடனை கழிக்கிட்டே இருக்குது. இந்த பிறவியில் என்ன ஆனாலும் நீ ஓடக்கூடாது, உன் பொறுப்பை நிறைவேற்றிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னாரு. அப்போது 5 வருஷம் ஓடிப்போட்டுனா எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் விற்றேன். பஸ்ஸு லாரி வேனு காரு எல்லாத்தையும் விற்று திருப்பியும் ஒரு லைஃப் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பையனையும் பொண்ணையும் எல்லாம் படிக்க வச்சு அமெரிக்கா ஆரம்பிச்சு ஒய்ஃபும் அவங்க கூட போய் செட்டில் ஆனப்புறம் ஜனவரி 16, 1996 நான் எல்லாத்தையும் விட்டு இந்தமாரி வந்துட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டு இப்படி வந்து போட்டேன். நான் அந்த மாதிரி வரலான்றது எனக்கு ஸ்ரீசாமியார் கொடுத்த உத்தரவு. நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுப்பை முடிச்சுட்டு வந்துடு, இன்னொரு தடவை திருப்பியும் உலகத்துக்கு வருவேன்னாரு. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லையா. அதனால் ஆசைக்கூர் பக்தனாக இருந்தவன் இன்றைக்கி ஆசானுகுலம் துகளாயின பின் பேசா அனுபூதிக்கு வந்தாச்சு.
இப்போது நான் சொல்கிறேன் இல்லையா, இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்றும் பற்றின்றி பாதமே பாவித்தேன் நிலைக்கு வந்தாச்சு. இதெல்லாம் தான் ஒரு அனுபவத்தில் இருந்து போகிற அனுபூதி. அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபூதினா எக்ஸ்டசி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லீட்ஸ் யூ டு எக்ஸ்டசி. அப்போ என்ன ஆகும், உனக்குள்ளோ அப்படியே பேரானந்தம் ததும்ப காண்பாயடா அப்படிங்கிறார். உனக்குள்ளே சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும், கடலில் அலை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் காமன் கம்போஸ் ஆகிடும். ஒரு கடலில் ஒரு கிலோமீட்டருக்கு போகிறபோது அலையெல்லாம் இருக்கும், தப்பான்னு வந்து அடிக்கணும். ஒரு 1.5-2 கிலோமீட்டர் போயிட்டேன்னா எங்கேயும் ஜப்பான் வரைக்கும் கடல் அலை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஆர்ப்பாட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் காமன் கம்போஸ் ஆகிடும். எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு கோபம் வராது, வெறுப்பு வராது, இரிட்டேஷன் வராது. ஆனால் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ் இருக்கும். ஜனங்க நம்ம இரிட்டேட் பிராந்தியாக இருப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் நீ கண்ட்ரோல்டு இருப்ப, காமன் கம்போஸ்டில் இருப்ப. நீ அந்த ஆர்ப்பாட்டத்திலெல்லாம் வந்து மாட்டிக்காமல் அப்படியே காமாக இருக்கிற வித்தியை கற்றுக்கோ நீ. ஸோ வாழ்க்கையில் ஒரு நிலை வர்றபோது தான் அது உனக்கு புரியும். இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கிறோமோ இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியும் பாரு இல்லையா. அவங்களுக்கு பொறுத்து மாத்திரம் ஒரு சாமின்னாக்கா எப்போ பாரு ஏதோ மணி அடிச்சு பூஜை பண்ணிக்கணும், பட்டை மொட்டை கொட்டை விபூதி நாமெல்லாம் போட்டுக்கணும், காவி கீவி கட்டினுக்கணும், ஷேவ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருந்தால் தான் சாமின்ற மீதி. நான் நல்லா தானே உட்காந்துக்கிறேன் இல்லையா. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த சாமின்றது வேறு, நிஜமான சாமின்றது வேறு. அது ஆசாமி கூட அந்த வேஷம் கட்டிடலாம். அது என்ன இது, ஒரு காய் வேஷ்டிக்கும் தாடிக்கா பஞ்சம், அது யார் வேணா ஆயிடலாம் அந்த சாமி. இது வந்து ஆசாமியை சாகடிச்சு நீ சாமி ஆகணும். ஆனால் ஆசாமி இருப்பான் நமக்குள்ளேயும், அந்த ஆசாமியை கொண்டுட்டு நீ சாமி ஆகணும். அதுக்கு தனங்கள் இருக்குது, பாடு இருக்குது, நிறைய பரீட்சைகள்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி நீ மேலே வர வேண்டியிருக்கும். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர்றபோது இதை விட விரிவாக நான் உங்களுக்கு ஆன்மீகன்றது என்ன, ஞானி வந்து அல்டிமேட்டு ஞான பூதரத்து உச்சின்னுவாங்க. ஒரு மலை இருந்து ஞானத்துக்கு அது உச்சியில் ஒருத்தன் உட்காந்து இருந்தானாக்கா அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது ஆன்மீகத்தில். ஸோ அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வரக்கூடிய காலத்தில் தான் சொல்ல முடியும் இல்லையா. இப்போது அந்த அந்த மலை மேலே ஏறி இருக்கிற போது நமக்கு விதவிதமான காட்சிகள்லாம் கிடைக்கும். மலை உச்சிக்கு போயிட்டு உட்காந்துன்னு இருக்கிற போது வேறு அனுபவமாக இருக்கும். அது அந்த ஞான பூதரத்து உச்சியில் போய் உட்காந்துக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஓரளவு லௌகிக்கும். வர ஜனங்க சாப்பிட்டாங்களா, கை கழுவுனாங்களா, பெருக்குனாங்களா, முழுகலான்னு பார்க்குறது. இந்த நிலையில் நான் அங்கே போக முடியாது. இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் காமாக உட்காந்துக்க வேண்டியிருக்கும். இப்போ சைலண்ட்டாக இருக்க வேண்டியிருக்கும். சும்மா இரு சொல்லற எந்தலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைனே அப்படிங்கிறார். சும்மா இருக்கணுன்றது. சும்மா இருக்கிற சுகம் எப்போ வரும், நான் சொல்கிற நிலைக்கு போனால் தான் வரும். ஜனங்களோடு இருக்கிற போது அவங்களுக்கு என்ன செய்யணும்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற போது, ஒரு அமைப்பை நடத்தணுங்கிற போதெல்லாம் வரவே வராது. ஓகேவா. நெஞ்சக்கன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, கொஞ்சம் மொழி செவியும் பருகாதா, என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா, பஞ்சன மனம் லேசாகாதா, உன்னை பற்றிய ஜோதியில் கலவாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, வஞ்சம் பகையெல்லாம் ஒழியாதா, வளர்ப்பிறையாய் அன்பு பெருகாதா, அஞ்சி வாழும் நிலை தீராதா, நான் அழுது அரற்றுவது போதாதா, நான் அழுது அரற்றுவது போதாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.